ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிங்க. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, நான் நல்லா இருக்கதாயா விரும்புறேன், ஆனா நன்மை எனக்குள்ள வாசமா இல்லை. நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள பாவம் இருக்கு. காரணம் என்ன? என் இருதயம் விடுதலை பெறல. காரணம் என்ன? என் சரீரம் பாவத்திலிருந்து விடுதலை பெறல. வாசிங்க. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்க பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு தன்னை குறித்த உணர்வு இருக்கு. அதான் சந்திக்கப்படும் போது முதல்ல கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர் என்று கேள்வி கேட்டார். இப்போ இந்த தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், என் மனுஷி நீ முதல்ல ஒன்னு அறிஞ்சிக்க, நீ நிர்பந்தமான மனுஷி. நீ நகை வச்சுக்க, போகும்போது கார்ல போய்க்க, பங்களாவில் படுத்து தூங்கிக்க, ஐயோ பாவம் நீ தேவனுடைய பார்வையில். ஒரு இடத்துல என்ன இல்ல, நன்மை வாசமா இல்ல, ஒரு இடத்துல பரிசுத்தம் இல்ல. அதான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று. உங்களை பற்றின சரியான உணர்வு உங்களுக்கு தேவை. நீங்க தேவனிடத்தை கேட்கிற, ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? அவர் சொல்வாரு, முதல்ல பாவத்தை விடு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு என்று சொல்வார். வாசிங்க. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லாருக்குள்ளயும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா, எல்லாருக்குள்ளயும் நல்ல புருஷனா இருக்கணும், நல்ல தகப்பனா இருக்கணும், நல்ல மனைவியா இருக்கணும், நல்ல தாயா இருக்கணும், நல்ல முதிர் வயது உள்ள எக்ஸாம்பிளரியான ஒரு பெற்றோரா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே எண்ணங்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா முடியல. என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதான் முக்கியம். நிர்பந்தமான மனுஷன் நீங்க. நன்மை செய்யக்கூடிய அந்த பலன் உங்களிடத்துல இல்ல. கோபப்பட கூட நினைக்கிறீங்க, கோபப்படுறீங்க, தேவையில்லாத கோபம், காரணமே இல்லாம அடிக்கிறது, காரணமே இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது. நன்மை வாசமா இல்ல. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நீங்க ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பாருங்க எவ்வளவு நிர்பந்தமானவர்களா நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த ஆண்டு ஒரு வழி சொல்லி தர்றார். இதுதான்டா வழி, இதுல நடன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்படிதான் இறங்கி போவேன். உலகத்துல எல்லாருமே அப்படிதான். ரெண்டு வழி இருக்கு. ஜீவனுக்கு போகக்கூடிய வழி இருக்கு, அது கொஞ்சம் குறுகலா இருக்கும். செல்போன் எல்லாம் கொஞ்சம் விட வேண்டியது இருக்கும். இப்ப என்ன பெரிய பாதையை பாக்குறீங்க, காலையில் எலும்பெல்லாம் குடிக்கலாம், இன்னும் தோணலாம், கேட்டா சுதந்திரம், எல்லாம் சாவுறது சுதந்திரம். தகப்பன் ஆயிட்டா போதும், இறங்கி ஆக்க முடியாது. நான் சம்பாத்தியமா நான் இப்படிதான் இருப்பேன். வாசிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, உங்களை சோதிச்சு பாருங்க, உங்க உறுப்புகளை சோதிச்சு பாருங்க, உங்களை இருதயத்தின் நினைவுகளை சோதிச்சு பாருங்க. நீங்க விருப்பமே இல்லாத காரியங்களை செய்றீங்களா? அது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற பாவம். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, துர்க்குணம் உடையவங்களாக மாறிட்டீங்க, செத்த கிரியையுடையவர்களாக மாறிட்டீங்க, நல்ல மனசாட்சியை விற்று போட்டீங்க. அதனாலதான் நான் நல்லா இருக்குன்னு நினைச்சாலும் உங்களால முடியல.